நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, உங்களுக்கு நாளைக்கு லீவு கொடுப்பாங்களா? காலையில 9 மணிக்கெல்லாம் கோயில் கிளம்பணுமா? இல்லனா ராவுகளை வந்துடுச்சு அது இதுன்னு சொல்லி நம்ம போய் சேர்ற வரைக்கும் நிறுத்தாம திட்டிக்கிட்டே இருப்பாரு உங்க அப்பா. ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்க நான் எவ்வளவு திட்டு வாங்கணுமோ? அதை விடுங்க, வாங்குங்க, பரவாயில்ல. எனக்கு என்னமோ நாளைக்கு கோயிலுக்கு போறது பொங்கல் வைக்கிறதுக்குன்னு தோணல, வேற ஏதோ இருக்கும். ஆமா, அங்க சாமிக்கு நிறைய நகை போட்டிருப்பாங்கல்ல, அத குடும்பமா சேர்ந்து திருட போறோம். வேலையை பாருடி. நீங்க இருக்கீங்களே ஒரு டம்மி பீஸ். ஏன் இப்படி சொன்னாங்க, எதுக்காக இப்படி சொன்னாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நீங்க ஒண்ணு கவனிச்சுங்களா? சம்பந்தமே இல்லாம நேத்து மாமா உங்க மேல கோவப்பட்டாரு. அவர் ஏதாவது கோவத்துல பேசிருப்பாரு, சும்மா இருடி. அப்படியா? அப்ப அத்தை என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றீங்களா? என்ன சொன்னாங்க? நல்ல புடவையெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிடாத, கட்டாம இருக்கிற புது புடவையா எடுத்து வச்சுக்கோ, வெளியில போகணும்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீதான் கல்யாண கச்சேரியை தவிர இது மாதிரி குடும்பமா சேர்ந்து செய்யற காரியத்துக்கோ விசேஷத்துக்கோ பழைய புடவை தானே கட்டுவ. யாராவது புதுசா வராங்கன்னு தெரிஞ்ச உடனே புது நகையும் புது புடவையும் கட்டி சீனை போடுவேன். இங்கதாங்க எனக்கு இடிக்குது. என்னை பத்தி உங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சும் என்னையே புது புடவை எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்ப கோயில்ல ஏதோ நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம்? என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற? போயா டியூப்லைட். மாமா ஹாஸ்பிட்டல்ல என்ன சொன்னாரு? அரவிந்துக்கும் ஜோதிக்கும் ஹாஸ்பிட்டல்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு அரவிந்த் அப்பா என்ன சொன்னாரு? ஹாஸ்பிட்டல்ல வேணாம், வேணும்னா ஒரு 10 நாள்ல கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அது நடக்க போகுதுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏண்டி, வயிற்றுக்கு கொட்டிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஏடா கூடமா யோசிச்சுட்டே இருப்பியா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? போய் தண்ணி எடுத்துட்டு வா, போ. காலி அடிச்சு பாரு. அண்ணா, உங்க செல்போன் தரீங்களா? என்னம்மா? ஏதாவது முக்கியமான கால் பேசணுமா? ஃப்ரெண்டு கிட்ட பேசணும். சரி, பேசு பேசு, போ. அட, போன் ரெடி ஆயிடுச்சா? ஹலோ. தேங்க் காட். போனை யார் எடுப்பாங்களோன்னு டென்ஷனாவே இருந்தது. சரி, நான் கிளம்புறேன் சங்கீதா. சரிங்க. ஜோதி, போன போமா. சொல்லு. உன்கிட்ட போன்ல பேச எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒரு கட்டத்துல உங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்க அப்பா செல்போன் நம்பர் வாங்கி பேசலாம்னு நினைச்சேன். நீ கோவப்படுவேன்னு தான் விட்டுட்டேன். என்ன, எது பேசினாலும் பதில் பேச மாட்டேங்கிற? என்ன, என்கிட்ட பேச விருப்பம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சொல்லு. மாறிட்ட ஜோதி, ரொம்ப மாறிட்ட. என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லைல்ல? உன் அம்மா உனக்கு நல்ல பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அதான் பேச மாட்டேங்கிற. ஓகே, பேசாத. நான் அப்புறமா பேசுறேன். போனை வெயிடான்னு சொல்ற, அப்படிதானே? ஓகே, வச்சிடுறேன். 2 நாள் வீட்டில் இருந்த உடனே உங்க பேச்சை கேட்டுட்டு என்னை ஏமாத்த பாக்குறேன். தெரியும்டி, லவ் பண்ணும்போது காதலன் சொல்றதெல்லாம் கேட்பீங்க. 2 நாள் அப்பா அம்மா பேசின உடனே காதலனையும் காதலையும் தூக்கி போட்டுருவீங்க. நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்ட. பண்ணு. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். அது தெரியுது. எனக்கு சொன்னத பத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என்ன சொன்னேன்? ஞாபகம் இல்லையா? எதை பத்தின்னு சொன்னாதானே எப்படி ஞாபகம் இருக்கும்?
தினமும் முதலிரவு மாப்பிள்ள மாதிரி தயாராகி போகிறதுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. இது மட்டும் ஞாபகம் இல்லையா? காலையில எதுக்கு 7:30 கூட்டுற? ஏதாவது பேசணும்னா நேரடியா பேசு. நக்கல் பண்ணிட்டு இருக்காத. நக்கல் பண்றது இல்ல. வர ஆத்தறதுக்கு என்கிட்டயே உங்க கிரிமினல் புத்தியை காமிக்கிறீங்களா? ரொம்ப பேசுற. பேசாம கணவனே கண் கண்ட தெய்வம்னு பாத பூஜை பண்ணணுமா? என்ன சொல்லி என்ன இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொன்ன? அதுவும் மறந்து போச்சா? கூடிய சீக்கிரம் இந்த வீடு சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வாங்கி தரேன் தானே என்ன திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? வா, அபிராமி ரெடியா இருக்காங்க. மொத்த டாக்குமெண்ட்ஸ் எழுதி உன் கையில கொடுத்துருவாங்க. பொடி. மரியாதையா பேசுங்க. எதுக்குடி மரியாதை? காலையில வேலைக்கு போற புருஷனை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பணும். இப்படி மூட் ஆஃப் பண்ணி அனுப்பக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நான் உன்னை திருப்பி கூட்டு வரவே இல்லை. எங்க அம்மா தான் கூட்டு வந்தாங்க. போய் அவங்களே கேளு. ஓ, காரியம் முடிஞ்ச உடனே உங்களோட ஒரிஜினல் கலரை காட்டுறீங்களா? குழந்தைக்காக டிராமா போட்டு இவளை கூட்டிட்டு வந்துட்டோம். இனிமே இவளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் போடவா டிராமா? காட்டவா நான் யாருன்னு? வரதட்சணை கொடுமைன்னு ஒரு கேஸ் கொடுத்தா போதும். கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். குழந்தை கூட உங்களுக்கு கிடைக்காது. இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம நீ டென்ஷன் ஆக்குற? நாம நினைச்சது நடக்கலையேங்கிற வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையா? இந்த சொத்து அடையறதுக்கு எந்த வழியும் கிடைக்கலையேன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள அந்த எரிச்சல் எனக்கு இருக்கும்போது நீ இப்படி பேசினா எனக்கு கோவம் வராம எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கோ, நாம நினைச்சது நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதையே எத்தனை நாளைக்கு சொல்லி என்ன ஏமாத்துவீங்க? ஏய், நீ என் பொண்டாட்டி. நான் எதுக்கு உன்னை ஏமாத்த போறேன்? உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டு வரப்போ நிலைமையே வேற. பிரபு மனநிலை சரியில்லாம இருந்தான். அதேதான் நானும் சொல்றேன். அவன் லூசா இருக்கும் போதே உங்களால எதையும் செய்ய முடியல. இப்ப அவன் முழுசா குணமாகி எம்டி சேர்ல உட்காந்து ஆண்டுகிட்டு இருக்கான். நீங்களும் அதே கம்பெனில வேலைக்காரனா குப்பை கொட்டிட்டு இருக்கீங்க. இனிமே உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இனிமே உங்க கண் துடைப்பு பேச்சு இதோ இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும்னு அரசியல்வாதி மாதிரி வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அபிராமி சொத்து என் கைக்கு வருமா வராதா? வரும். எப்போ? அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் டைம் ஆகும்னு. இந்த அம்புலி மாமா கதல எனக்கு வேண்டாம். எனக்கு கரெக்டா டைம் சொல்லுங்க. அது வரைக்கும் நான் பாப்பேன். இல்லனா நான் போயிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் எப்படிமா நான் டைம் சொல்ல முடியும்? முடியாதா? அப்ப என்னாலையும் குடும்பம் நடத்த முடியாது. குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஏன் இப்படி பேசுற? பேசுறது இல்ல, நான் செய்வேன். சரி, எனக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடு. 6 மாசம் வரைக்கும் என் தொல்லை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? 2 மாசம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நான் சொன்னது நடக்கணும். இல்லனா நான் முடிவு பண்ணது நடக்கும். இந்த உரை வரதுட்டு நான் போயிட்டே இருப்பேன். பவித்ரா, நான் என்ன பேசாதீங்க. முடிஞ்சா 2 மாசத்துக்குள்ள ஏதாவது செய்யுங்க. போங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கார்த்திக், கேபின்ல இருப்பேன்னு பார்த்தேன், இங்க நின்னுட்டு இருக்க? இதுவும் ஆபீஸ் தானே? ஏற்கனவே உங்க மாமா நீ எந்த வேலையும் செய்யலன்னு திட்டிட்டு இருக்காரு. என்ன போய் வேலையை பார்க்க சொல்றியா? சேச்சே, நான் அப்படி சொல்ல வரல. நானும் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்கேன். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கத்துவாரு. நான் படுற அவஸ்தைய நீயும் ஏன் படணும்னு தான் வயசுல பெரியவங்கிற முறையில நட்பு ரீதியா சொல்றேன். எனி ப்ராப்ளம்? நிறைய இருக்கு, தீர்க்க முடியுமா? ஷுவர். என்னன்னு சொல்லு. போய் வேலையை பார்ப்பா. என்னன்னு சொன்னா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன்ல. எல்லார்கிட்டயும் போய் என் பிரச்சனை என்னன்னு சொல்லவோ அதை தீர்த்து வைங்கன்னு கேட்கவோ நான் தயாரா இல்லை. நீ உன் வேலையை பாரு, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். உங்க மாமா உன்னை இரிட்டேட் பண்ணி பேசிட்டே இருக்காரு, அதை பத்தி யோசிக்கிறியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, 1000 தான் உறவு உறவுன்னு நம்ம பாடுபட்டு நாயா உழைச்சாலும் அவங்க ரத்தத்தை கொடுக்குற மரியாதை நம்மளுக்கு கிடைக்காது. பணம் இருக்கிற இடத்துல அன்பையும் உரிமையும் எதிர்பார்க்கறது நம்ம முட்டாள்தனம்.
நாம என்ன அவங்க சொத்தையா கேட்டோம்? மரியாதை தானே கேட்கிறோம். இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேற வேலை செஞ்சு பழச்சிக்கலாம்னு தோணுது. இங்க இருக்கிற அரசியல் நிலைமை வெளியில யாருக்காவது தெரியுமா? வெளியில இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் நல்லபடியா இருக்கும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனியே காலி பண்ணிடுவாங்க. அதனால நிறைய பேருக்கு பாதிப்பு வரும். அது மட்டும் இல்லாம பர்சனலா நம்மளையும் பாதிக்கும். இங்கேயே மரியாதை கிடைக்காத போது வெளியில மட்டும் மரியாதை கிடைக்காம போது அவமானப்படணும்னு தெரிஞ்சு போச்சு. அதையே வெளியில போய் படுவானே, இங்கேயே படலான்னு தோணும். விடு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும். சொல்லு, என்ன செய்யலாம்? என்ன சொல்ல வர? இல்ல, ஸ்ட்ராங்கா ஏதாவது பண்ணணும். உங்க அக்கா கிட்டையும் மாமா கிட்டையும் பேசி இப்படிலாம் இருந்தா முடியாது, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, என் மரியாதைக்கு எந்த பங்கமும் வராம இருந்தாதான் என்னால பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும்னு நீ பேசு. அட, என்னால பேச முடியாதுப்பா. நான் தொழிலாளி, நீ உரிமையாளி தானே. நீ பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதெல்லாம் புலம்பியாச்சு, நடக்கிறதா நடக்கும். நீ போய் உன் வேலையை பாரு. எனக்கு வேற பிரச்சனை. பர்சனல் ப்ராப்ளமா? ஆமா. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரியாத உனக்கு? இல்ல, தெரியாதனால நான் கேக்குறேன். லவ் ப்ராப்ளம். யார் அந்த பொண்ணு? உண்மையாவே உனக்கு தெரியாதா? தெரிஞ்ச நான் ஏன் கேட்க போறேன் கார்த்திக்? தெரிய வேண்டியவங்களுக்கே தெரிஞ்சு எதுவும் பண்ணல. நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற? விடு, நானே பாத்துக்கிறேன். இல்ல, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. என்னால ஏதாவது செய்ய முடியுமா நான் பாக்குறேன். வேணாம் பிரகாஷ், என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். முடியாது, நடக்காதுங்கிற வார்த்தையெல்லாம் தோக்குறவங்க பேசுற பேச்சு. ஜெயிக்கிறவங்களுக்கு அது அழகு இல்ல. நீ ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு வேற எதுவும் பேசாத. என்னன்னு சொன்னா என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்ல. நீயும் என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சேன்னா எப்படி கார்த்திக்? உனக்கு பொண்டாட்டிய வரப்போறவ எனக்கு தங்கச்சி மாதிரி. உனக்கு இல்லைனாலும் என் தங்கச்சிக்காக நான் செய்வேன்ல. பொண்ணு யாருன்னு சொல்லு. இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சின்னதா ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு, அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதுலயும் குழப்பங்கள் இருக்கு. இந்த விஷயத்துல என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செய்யறேன்ப்பா. அட, சொன்னாதானே எதுவுமே தெரியும். பாத்துக்கிறேன்னு சொல்றியே தவிர என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறியே. இப்போ உன் உதவி தேவையில்லை பிரகாஷ். தேவைப்பட்ட உன் உதவி கேட்கிறேன். அப்போ உதவி பண்ணா போதும். ஹேய், நான் என்ன மூணாவது ஆளா? ப்ளீஸ் பிரகாஷ். சரி, டேக் கேர். இத்தனை நாள் இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் எது நடந்தாலும் அபிராமி மறைச்சதே கிடையாது. ஆனா இப்ப சில நாட்களாவே ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயத்தை அபிராமி மறைச்சிட்டாளா இல்ல யதார்த்தமா நினைச்சு விட்டுட்டாளான்னு தெரியல. அப்படி என்ன முக்கியமானது நடந்துச்சு? கார்த்திக் பத்தி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன? அவன் ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப நாளா போன்ல பேசி பழகிட்டு இருக்கான்னு தெரியும்ல? ஆமா, அந்த பொண்ணுதான் யாருன்னு தெரியலல்ல. அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கிட்ட தான் சொல்லவே இல்ல. வீட்ல எது நடந்தாலும் அத பத்தி எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது அப்படியே மூடி மறைக்கிறாங்க. யார் அந்த பொண்ணு? ஜோதி. ஜோதினா அந்த சண்முகராஜனோட பொண்ணு தானே? அதே சண்முகராஜன் பொண்ணுதான். இவ எப்படி? அதெல்லாம் பெரிய கதை. ஜோதியும் கார்த்திக்கும் லவ் பண்ண விஷயத்த நம்ம கிட்ட இருந்து ஏன் மறைச்சாங்க, எதுக்கு மறைச்சாங்கங்கறத விட்டுருவோம். ஜோதிக்கு ஏற்கனவே ஒருத்தன் கூட நிச்சயமா இருக்குன்னு தெரிஞ்சோம். ஏன் அபிராமி அமைதியா இருக்கா? ஒருவேளை உள்ளுக்குள்ள ஏதாவது சதி திட்டம் போட்டிருக்காளோ? அபிராமிய கண்டாலே சண்முகராஜனுக்கு பிடிக்காது.
இவ போய் பொண்ணு கேட்டா செருப்பாலேயே அடிப்பாரு. அதனால இந்த விஷயம் தெரியாத மாதிரி கண்டுக்காம இருந்துடலான்னு யோசிக்கிறாளோ? அபிராமி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், ரேவதிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. இவ ஜோதிக்கும் கார்த்திக்கும் சப்போர்ட் பண்றாளா, இல்ல சண்முகராஜன் நினைச்ச கல்யாணம் தான் நடக்கணும்னு முடிவு பண்ணிருக்காளா? என்னன்னே புரிய மாட்டேங்குது. கதை நல்லா சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நமக்கு எதுக்கு? அவன் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? ஜோதி அவனை கல்யாணம் பண்ணா என்ன, கல்யாணம் பண்ணட்டி நமக்கு என்ன? நம்ம பிரச்சனையே இன்னும் முடியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பிரச்சனையே இன்னும் முடியலையே. அதான் நீ செய்யற தப்பு. ரேவதி இந்த வீட்டுக்கு வந்ததே தலைவலி. லூசா இருந்தவன சரியாக்கிட்டா, எல்லா விஷயத்தையும் கெடுத்து விட்டுட்டா. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம். இப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னா சுத்தமா நம்ம விளையாட்டு கெட்டு போயிடும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாராவது ஒருத்தர் நம்ம உண்மையான முகம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளோட தோல்வி அவங்களை இன்னும் வலிமையாக்கிடும். அபிராமி ஏற்கனவே ரேவதி சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கா. போக போக அது ரொம்ப சிக்கலாயிடும். அந்த ஜோதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பீங்களே. முடிவு பண்றது சுலபம், ஆனா உண்மை என்னன்னு தெரியாம எப்படி முடிவு பண்றது? என்ன உண்மை? ரேவதி ஜோதிக்கு சப்போர்ட் பண்றாளா, இல்ல அவங்க 2 பேர் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முயற்சி பண்றாளா? இது தெரிஞ்சா நம்ம ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். ஜோதிக்கும் கார்த்திக்கும் சப்போர்ட் பண்ணா என்ன பண்ண போறீங்க? சப்போர்ட் பண்ணா இந்த கல்யாணத்துக்கு எதையெல்லாம் செஞ்சா இந்த கல்யாணம் நிக்குமோ அதையெல்லாம் செய்யணும். எக்காரணத்தை கொண்டோ அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. ஒருவேளை ரேவதி இந்த கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நாம சப்போர்ட் பண்ணுவோம். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தலைன்னா நாம நாளைக்கு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும். இது போக இந்த விஷயத்திலே ரேவதி ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிப்போம். முதல்ல ரேவதி கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீங்க சொன்னதுதான். ரேவதி கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு ஏதாவது ஐடியா வந்ததா? முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி. எப்படி இருக்கீங்க பிரதர்? என்ன அப்படி பாக்குறீங்க? கையில இருக்க காப்பை பாக்குறீங்களா? என்ன பண்றது, எல்லாமே எதிர்பார்க்காத மாதிரியே நடந்துட்டு இருக்கு. நீ இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கலடா. என்ன பிரதர், என்ன போய் ஃப்ராடுன்னு சொல்றீங்க? நான் இப்பயும் ஃப்ரெண்டா தான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லாதடா. அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நம்ம நட்பு முதல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் நான் இப்போ உங்களை ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். அனாவசியமா ஒருத்தரை நான் எதிரியா நினைக்க மாட்டேன். எதிரிதான்டா, நீ எனக்கு எதிரிதான். நான் எப்படி எதிரியாவேன்? இப்போ உங்களுக்கு மரியாதை கொடுத்தானே பிரதர் பேசிட்டு இருக்கேன். போதும்டா, நடிச்சது போதும். நல்லவனா நடிச்சு என்னைய ஜோதி ஏமாத்திட்ட. இப்போ கல்யாணத்துக்கு வர தயாராயிட்ட. காட்டுடா காப்ப. என்ன பிரதர் இது சின்ன புள்ளத்தனமா? நான் ஜாலியா தானே பேசிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் விளையாட்ட பண்ணா எப்படி? இந்த காப்பு என்ன சும்மா விளையாடி கட்டினதா? நான் ஜோதி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் இந்த காப்பை கழட்ட கூடாது.
தமிழனா பிறந்துட்டு இந்த கலாச்சாரம் கூட தெரியாம இருக்கேன் நண்பா. தாலி கட்டுவியா? ஜோதி கழுத்த தாலி கட்டுவியா? சொல்டா. ஏய் சொல்டா, தாலி கட்டுவியா? ஏய்